குளத்துக்கு பக்கத்துல ராமு, சோமுன்ற 2 காகங்கள் மரவீடு கட்டி ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன உணவு கிடைச்சாலும் அது பகிர்ந்து உண்டு வந்தாங்க. ஒரு நாள் ராமு காகத்தை பார்க்கறதுக்காக அவங்க அண்ணி ரோசி காகம் ராமுவோடைய வீட்டுக்கு வந்தது. ரோசி காகத்தோடைய மகனுடைய முதல் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக ராமு காகத்தை அழைச்சது. ராமு காகவும் வரேன்னு ஒத்துக்குச்சு. ராமுக்காகவும் சோமுக்காகவும் ஒரு நாள் உணவு தேடி பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போனாங்க. அப்போது நேரமானதுனால அந்த காட்டிலே 2 பேரும் உறங்க முடிவு பண்ணாங்க. 2 பேரும் உறங்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்காடு போட்ட பேய் ராமுக்காகத்தையும் சோமுக்காகத்தையும் பார்த்தது. 2 காகங்களும் பேயை பார்த்து ரொம்பவே பயந்து நடுங்கினாங்க. அந்த பேய் 2 காகங்களையும் விடணும்னா அவங்க கிட்ட இருக்க தங்கத்தை தர சொல்லி கேட்டது. 2 காகங்களும் என்கிட்ட தங்கம் இல்லைன்னு பேயை ஏமாத்தினாங்க. 2 காகங்களும் பேயை ஏமாத்தி அதுங்கிட்ட சென்ட்ரி பாட்டில் கொடுத்தது. பேயும் ஏமாந்து போய் அது கழுத்துல இருந்த 10 சவரன் தங்க சங்கிலியை 2 காகங்களுக்கு கொடுத்தது. 2 காகங்களும் அந்த தங்கச்சங்கிலியை எடுத்துக்கிட்டு ரோசியுடைய மகனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. 2 காகங்களும் அதனுடைய புத்திசாலித்தனத்தினால பேய்கிட்ட இருந்து தப்பிச்சது.